ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா மாடலிங் ப்ராசஸ் இன் டேட்டா சயின்ஸில் பார்க்க போகிறோம். டேட்டா மாடலிங் அப்படின்னாலே என்னென்னு பார்த்தோன்னா இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் அனலைசிங் அண்ட் டிஃபைனிங் டேட்டா டைப்ஸ். அதாவது எந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப் என்னென்ன மாதிரி டேட்டா டைப்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்கிறதான் பார்த்தீங்கன்னா டேட்டா மாடலிங் சொல்வோம். டேட்டா சயின்ஸ் மாடலிங் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஆன் டிஃபைனிங் த ப்ராப்ளம் டு டிப்ளாயிங் த மாடல் இன் ரியாலிட்டியில் என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத ப்ராப்ளமை டிஃபைன் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் மாடலிங் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்வோம். இந்த டேட்டா மாடலிங் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஃபைன் யுவர் அப்ஜெக்டிவ், நெக்ஸ்ட்டு கலெக்ட் டேட்டா, க்ளீன் யுவர் டேட்டா, எக்ஸ்ப்ளோர் யுவர் டேட்டா, ஸ்ப்ளிட் யுவர் டேட்டா, choose a model, train your model, evaluate your model, improve your model and deploy your model. இதான் பார்த்தீங்கன்னா டேட்டா மாடலிங் ப்ராசஸ்ஸு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுனா டிஃபைன் யுவர் அப்ஜெக்டிவ். டிஃபைன் யுவர் அப்ஜெக்டிவ் அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்னா எந்த மாதிரி டேட்டாவை நம்ம வந்து எடுக்க போகிறோம், எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத கிளியராக வந்து இந்த இடத்துல எடுத்துக்கணும். அதான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எந்த மாதிரி ப்ராப்ளத்தை எடுக்க போகிறோம், அதுக்கு எந்த மாதிரி டேட்டா இருக்கணும், எந்த மாதிரி அல்காதம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், எந்த மாதிரி எவால்வேஷன் வரும்ன்றதை நம்ம வந்து தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டேட்டாவை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம் அதான் வந்து டிஃபைன் யுவர் அப்ஜெக்டிவ். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் டேட்டா. இப்போ நம்ம ஒரு அப்ஜெக்டிவ் எடுத்துட்டோம் இல்லையா, இப்போ நான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு டேட்டாவை எடுக்க போகிறோன்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ரிலேட்டிவான டேட்டா என்ன அப்படின்றத நம்ம எடுத்துருக்க அப்ஜெக்டிவ்க்கு தகுந்த மாதிரி டேட்டாவை நம்ம வந்து கேதர் பண்ணணும். அதான் செகண்ட் ஸ்டெப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் டேட்டா. ஃபார் திஸ் இன்க்ளூட் இன்டர்னல் டேட்டா ஃப்ரம் யுவர் கம்பெனி, பப்ளிக்லி அவைலபிள் டேட்டா செட்ஸ் ஆர் டேட்டா பர்ச்சேஸ் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சோர்சஸ். இப்போ இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டான்றது பார்த்திங்கன்னா எதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கணும்னா இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கிறோன்னா அந்த கம்பெனியோட இன்டர்னல் டேட்டா அண்ட் தென் எக்ஸ்டர்னல் டேட்டா ரெண்டுமே சேர்ந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். இதுதான் பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் யுவர் டேட்டா. நம்மளுடைய டேட்டாவை க்ளீன் பண்ணோம் மீன்ஸ் என்னது, இந்த இடத்துல க்ளீனிங்னா அன்வான்ட் ரிடண்டன்ட் டேட்டா, டூப்ளிகேட்ஸ் டேட்டாவை அவாய்ட் பண்ணோம். அதான் பார்த்திங்கன்னா க்ளீன் யுவர் டேட்டா. அண்ட் தென் இதில் என்னென்னலாம் வரும்ன்றதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து என்னென்ன இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் வேல்யூஸ், என்னென்ன வேல்யூஸ் மிஸ் ஆகிருக்கோ அதையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும். டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணணும், ஏதாவது எரர் இருந்தாலும் கரெக்ட் பண்ணணும். அதான் பார்த்தீங்கன்னா க்ளீன் த டேட்டான்னு அர்த்தம். இதுதான் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப். இப்போ இந்த டேட்டாவை க்ளீன் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த மாடல் வந்து நம்ம கிளியரிட்டியாக ரியலபிளாக நமக்கு அந்த மாடல் வந்து ப்ரெடிக்ட் ஆகும். இது வந்து தேர்ட் ஸ்டெப்பு. ஃபோர்த்து ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் யுவர் டேட்டா. நம்ம டேட்டாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எக்ஸ்ப்ளோர் பண்ணதை அனலைஸ் பண்ணணும். அதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரிங் சொல்லுவாங்க. நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், அப்ஜெக்டிவை பார்க்குறோம், அண்ட் தென் கேதர் பண்ணுறோம், அந்த டேட்டாவை க்ளீன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், அனலைஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டேட்டா செட் எந்தெந்த இடத்துல இருக்கணுன்றதை மெயினாக வந்து இந்த இடத்துல நம்ம டேட்டாவை வந்து அந்தந்த இடத்துல வைக்கணும். அதுக்காக நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா விஷுவலைசேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், அண்ட் தென் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம், எந்த பேட்டர்ன்ஸ், அதுக்கு என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது, அதுக்கான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்டெப்பில் தான் வந்து நம்ம வந்து செய்வோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் யுவர் டேட்டா. ஸ்ப்ளிட் யுவர் டேட்டா மீன்ஸ் என்னென்னா டேட்டாவை தனித்தனியாக பிரித்து நம்ம டெஸ்டிங் பண்ண போகிறோம். அதாவது நம்ம டேட்டா செட்டை வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணி ட்ரைனிங் அண்டு டெஸ்டிங் வந்து பண்ண போகிறோம். இந்த ட்ரைனிங் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ் யூஸ் ட்ரைன் யுவர் மாடல் while the testing set evaluates its performance. அதாவது இந்த டேட்டா மாடல் எந்த அளவுக்கு வந்திருக்குன்றதை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறோம். இந்த டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். எதுக்காக ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவை டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா 80% வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங்காகவும் அண்ட் தென் 20% வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங்காகவும் இந்த டேட்டாவை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூஸ் ஏ மாடல். இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் தகுந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இதில் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ராப்ளம் தகுந்த மாதிரி ரிகர்ஷன் யூஸ் பண்ணலாமா, கிளாசிஃபிகேஷன் யூஸ் பண்ணலாமா அப்படின்றத நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம்.
பிகினர்ஸ் கேன் ஸ்டார்ட் வித் சிம்பிளர் மாடல்ஸு. பிகினர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க எந்த மாதிரி மாடல் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக லீனியர் ரிகர்ஷன்ஸ் ஆர் டெசிஷன் ட்ரீஸ் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து காம்ப்ளெக்ஸ் மாடல் வந்து நியூரல் நெட்ஒர்க்லாம் ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கவங்க நியூரல் நெட்ஒர்க்கை சூஸ் பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் லீனியர் ரிகர்ஷன் அண்ட் டெசிஷன் ட்ரீஸ் வந்து சிம்பிளாக இருக்கும். இந்த இடத்துல மாடலை சூஸ் பண்ணிடுறோமா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரைன் யுவர் மாடல். ட்ரைன் யுவர் மாடல்னால் நம்ம மாடல் ட்ரைன் பண்ண போகிறோம். ட்ரைனிங் டேட்டாவை இதில் இந்த மாடலில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா திஸ் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் த மாடல் லேர்னிங் ஃப்ரம் த டேட்டா அட்ஜஸ்டிங் இஸ் பெராமீட்டர்ஸ். அதாவது எந்த மாதிரி வேரியபிள்ஸ் வைக்கலாம், எந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத இங்கே தான் நம்ம கொடுப்போம். ஏன்னா எரர் வந்து நிறைய எரர் வந்துச்சுன்னா அந்த எரரை கரெக்ட் பண்ணுறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. ஓகே இந்த டேட்டா இந்த இடத்துல வந்தால் ப்ராப்ளம் வராது, இந்த டேட்டா இந்த இடத்துல வந்தால் ப்ராப்ளம் வராதுன்னு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவோம் இல்லையா. அது இந்த இதில் தான் பண்ணுவோம். ட்ரைனிங் மாடலில் பார்த்தீங்கன்னா டேக் டைம் ஸ்பெஷலி வித் இப்போ பெரிய லெவலில் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நிறைய டைம் எங்கே அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மாடல் ட்ரைன் பண்ணுறதுல தான் நிறைய டைம் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 8வது நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா எவால்வேட் யுவர் மாடல். ஆஃப்டர் ட்ரைனிங் ஆக்சஸ் யுவர் மாடல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வித் த ட்ரைனிங் செட். இப்போ வந்து நம்ம மாடலை வந்து ட்ரைன் பண்ணியாச்சு, அது வந்து எவால்வேட் பண்ண போகிறோம். அது எப்படி வந்திருக்கு, அதோடைய அக்யூரேசி எப்படி இருக்குது, அதோடைய ப்ரெசிஷன்ஸ் இருக்குது எப்படி இருக்குது, ரீகால் எஃப்ஐ ஸ்கோர்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எவால்வேட் பண்ணுறோம். நம்ம கொடுத்துருக்கிற டேட்டாவை செட் பண்ணி கரெக்டாக வந்திருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ஓகே, எவால்வேஷன் மூலிமா தான் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த மாடல் நல்லா வந்திருக்கு அப்படின்றத. இந்த ஸ்டெப் மூலிமா தான் அந்த மாடல் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வந்திருக்குன்றதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இதான் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டெப்பு. இப்போ 9th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் யுவர் மாடல். நம்மளுடைய மாடலை இம்ப்ரூவ் பண்ணணும். அதாவது எவால்வேஷன் பண்ணும் போது சரியாக வரலன்னா அதாவது நமக்கு அக்யூரேட்டான ரிசல்ட் வராத மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா 9th ஸ்டெப்பில் ஓகே வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பெராமீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் மாடல்ஸு மறுபடியும் என்ன பண்ணலாம், திருப்பி ரிட்டனே போயிட்டு வேறு மாடலை ட்ரை பண்ணலாம். இல்லைனா டேட்டா க்ளீனிங்கில் எதாவது இருக்கான்னு பார்த்து திருப்பி டேட்டா க்ளீனிங் பண்ணலாம். இல்லைனா வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமா. அதாவது இது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா நமக்கு தேவையான அவுட்புட் வராதப்போ நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் பேக்கில் போயிட்டு மாடலை மாற்றுறதோ இல்லை டேட்டா க்ளீன் பண்ணுறதோ வேறு ஏதாவது டெஸ்டிங் பண்ணுறதோ நம்ம வந்து பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளாய் யுவர் மாடல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் சாட்டிஸ்ஃபைட்ஸ் நம்ம வந்து மாடல் வந்து நமக்கு எல்லாம் கரெக்டாக வந்துருச்சு, நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாடலை ரியல் வேர்ல்டு யூஸுக்கு நம்ம வந்து கொண்டு வரலாம். திஸ் குட் மீன் இன்டகிரேட்டிங் வித் into an application or using it for the decision making. ஓகேவா, இந்த லாஸ்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம், எந்த ஆர்கனைசேஷனுக்கு இது கரெக்டாக இருக்குன்றத அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரியல் வேர்ல்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதான் பார்த்திங்கன்னா இந்த 10 ஸ்டெப்ஸ் தான் பார்த்திங்கன்னா டேட்டா மாடலிங் ப்ராசஸில் டேட்டா சயின்ஸில் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.